4 ரெக்கை இருக்கிற அந்த பல்பை ஒர்க் ஆகலன்னு சொல்லி எவனா பழைய இரும்பு கடையில் போட்டு போயிட்டான். அதை நம்ம இரும்பு கடை காட்ட 5 ரூபாய்க்கு பேசி வாங்கியிருந்தோம். இந்த கரண்ட்ல மாட்டுறதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா கையை வச்சா ஷாக் அடிக்கிற அந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து டேரக்டா வர்ற 120 வோல்ட் ஏசி கரண்ட்டை 5 வோல்ட் டிசி பவர் சப்ளை மாத்துறதுக்கு ஒரு குட்டியோண்ட போர்டு கொடுத்துருந்தாங்க. அந்த போர்டில் எந்தவித டேமேஜோ இல்லை எதுவும் புகஞ்சு போய் இல்லை. அதுக்கப்புறம் அந்த 4 ரெக்கையை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள குட்டி குட்டியா எல்இடி லைட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த எல்இடி லைட் செட்டுக்கு நம்ம போன் சார்ஜர்ல இருந்து 5 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்த்தா அப்போ எரிய மாட்டுக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நான் படிச்ச இன்ஜினியரிங் அறிவை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பல்புக்கும் சப்ளை கொடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக மொத்தத்தில் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒவ்வொரு லைட்டையும் சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இடையில ஒரு லைட் ஃபியூஸை போனாலும் மொத்தம் எரியாது அந்த மாதிரி. இதில் எந்த லைட் எல்லாம் ஃபியூஸ் போகலையோ அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கனெக்ட் பண்ணி விட்டு இதுக்கு நம்ம டேட்டா கேபிள் மூலமாக 5 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட் எப்படி எரியுதுன்னு. இதுக்கப்புறம் அந்த லைட் பவர் பேங்கில் மாட்டினா கூட எரியும். இதோட ஃபுல் டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த கீழேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க.